எதுக்கு இட்டு வந்திருக்குன்னு உனக்கு தெரியவே இல்லையா? எதுக்கு கூட்டு வந்த? எதுக்கு? நான் விட்டுட்டா? வேணாம். நான் விக்குறேன். வேணாம். திடீர்னு யாராவது வந்துட்டாங்கன்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன் அவுக்குற? அவுத்தாதான் இந்த வேலை செய்ய முடியும். இரு வரேன். பெருசா வேணும். ஆனா எதுவும் செய்ய மாட்டேன். என் புருஷனுக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி நானு. புருஷன் எப்ப வருவா? வா போலாம் சீக்கிரம். இங்க பாரு யாராவது இருக்காங்களான்னு பாரா. யாரும் இல்லாத காட்டுக்கு கூட்டு வந்துட்டு எதுக்கு இல்ல திடீர்னு யாராவது வந்துட்டாங்கன்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன பண்ண போறவா? யாரும் வர மாட்டாங்க. வெயில் அடிக்குது. நேல பிடிச்சிட்டு இரு நல்லா பாத்துக்கோ. நீ அந்த பக்கம் பாரு. யாரும் இல்லையா? வாயா. போய் அப்படியே வந்து பிடிக்கிறோம். அப்படியே எண்ணெயில போட்டு மொறுன்னு அப்படியே மசாலா தடவி நைட்டு ஒரு மஜாதான் சரக்கு வாங்கி வச்சுட்டு வந்திருக்கா. எதுக்கு? ஜாலியா நம்ம 2 பேரும் இங்க பாரு. என்ன சொல்றேன்னு கேட்டுட்டுப்பா. எங்க அவசரம் எவனாவது வர சொன்னானே? ஏய் அப்புறம் என்ன ஓடுற? உனக்கு வெயில் அடிக்குன்னு சொல்லிட்டு நான் நிழல் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். யாராவது இது மாதிரி பண்ணுவாங்களா? நான் பண்ற மாதிரிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க. சரி வா போலாம். சீக்கிரம் யாராவது வராங்களா பாரு. யாரும் லேடிஸ் நின்னாலே எவனாவது ரோட்ல போறவன் வந்துருவான். அது இந்த மாதிரி அழகா பார்த்தானா அவ்வளவுதான் வந்துருவான். இந்த சைடு வா. அந்த சைடு தான் ஆள் நிக்குது. இப்படி வா. வா. யாரும் இல்லையா? வாயா போலாம். யாரும் இல்ல. இப்ப இங்கதான் போறோம். இங்க போய் என்ன தெரியுமா பண்ண போறோம்? எதுக்கு இட்டு வந்திருக்குன்னு உனக்கு தெரியவே இல்லையா? எதுக்கு கூட்டு வந்த? எதுக்கு கூட்டு வந்தாங்களா? என்னமோ ஒண்ணுமே தெரியாத அப்பாவி பொண்ணு மாதிரி நீ. எதுக்குன்னு சொல்லியா? எதுக்கு? இத புடுங்கிறதுக்கு வந்தான். வா புடுங்கிட்டல அப்புறம் வா. செருப்பு கைட்டு போட்டு வா. தண்ணிக்குள்ளதான். தண்ணிக்குள்ள பண்ணாதான் அது நல்லா இருக்கும். நம்ம என்ன தெரியுமா பண்ண போறோம்? ஒரு இதுக்காக போறோம். எதுக்காக போறோம்? வா. நான் விட்டுட்டா? வேணாம். நான் விக்குறேன். வேணாம். அட இங்க வா. இன்னும் கொஞ்சம் தண்ணி. இப்படி நின்னு இரு. ஏன் அவுக்குற? அவுத்தாதான் இந்த வேலை செய்ய முடியும். இரு வரேன். இத புடி. நம்ம மீன் பிடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். இது கூட தெரியல. இரு பொறுமையா. ஏரியா. மாட்டிச்சியா? என்ன அதுக்குள்ளே மாட்டிச்சு? எங்க? ஐயோ இப்படி விட்டுட்டே பாவி. ஒரு மீன் கூட பிடிச்சி தெரியல உனக்கு. அங்க போலாம் வா. எங்க போலாம்? ஆழமா இருக்கு அங்கதான். ஐயோ கடவுளே. ஒழுங்கா பிடிக்க மாட்டான். மீன் பிடிக்குன்னு சொல்லிட்டு பொது வேஸ்ட். உனக்காக மீன் பிடிச்சி வறுத்து உனக்கு நைட்டு ஊட்டி விட்டு நானும் சரக்கு அடிச்சு ஜாலியா மஜாவா இருக்கலாம். நீ எடுத்து வந்தா நீ என்ன முதல்ல மீனை புடியா. எங்க அது எவ்வளவு பெரிய மீன் ஓடிடுச்சு. புடி. பொறுமையா. சின்ன மீன்லாம் பிடிக்காத, பெருசா புடி. பெருசா கேளு. நல்லா திங்கிறதுக்கு வாய்க்கு வக்கனையா கேளு. ஆனா ஒழுங்கா செய்ய மாட்டேன். பொறுமையா. மாட்டிச்சு. அந்த பக்கம் ஓடுது பாரு. இந்த பக்கம் ஓடுது பாரு. எந்த பக்கம்? இங்க பாரு. அங்க பாரு. ஓடிச்சு. இங்க போயிடுச்சு. அங்கே நீ வேற இவ்வளவு வந்தா வேற ஒரு மீனை ஒழுங்கா பிடிக்க மாட்டேங்கிறான். ஏய் இன்னைக்கு மீன் பிடிக்காம நான் சைடிஸ்க்கு எனக்கு வேற எதுவுமே இல்ல. நல்லா அலசிக்கோ. ஒரு வாட்டி போட்டு புடிச்சிட்டு திருப்பி அலசிக்கணுமா? இதெல்லாம் ஒரு பொழப்பு. ஆமா இதுதான் பொழப்பு. புடி. நல்லா கறி வாங்கிட்டு வா, மீன் வாங்கிட்டு வான்னு சொல்ற. மீனை புடியா முதல்ல. பேசிக்கிட்டே இருக்க. நான் சம்பாதிக்கிறதுலாம் உனக்கே கொடுத்துருவேன். நாட்டுக்கு என் குடும்பத்தை கவனிக்க முடியாதாட்டு. மீனை புடியா. பொறுமையா. குட்டி மீனா இருக்கு. மீன் வேணா. கொஞ்சம் பெருசா புடியா. உனக்கு இந்த சின்ன மீன் தான் பிடிக்குமா? சின்னது பிடிக்காது, பெருசா. அப்புறம் என்ன பெருசா வேணா ட்ரை பண்ணி தான் ஆகணும். தான் புடி. பெருசா வேணும் ஆனா எதுவும் செய்ய மாட்டேன். பெருசா வேணா கஷ்டப்பட்டுதான் ஆகணும். சின்னோண்டு வச்சு என்ன பண்ண? அங்க போலாம் போ. ரொம்ப ஆழத்துக்கு போனாதான் பெருசா ஆகணும். ரொம்ப ஆழத்துக்கு கூட்டின்னு போய் எங்க சாவடிச்சிடாத. என் புருஷனுக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி நானு. புருஷன் எப்ப வருவான்? ஒரு புருஷனுக்கு ஒரு பொண்டாட்டி தான் இருப்பாங்க. என் புருஷனுக்கு நான் ஒரு பொண்டாட்டி தான். என் பொண்டாட்டிக்கு நான் ஒரே புருஷன் தான். அட பைத்தியக்காரா புடியா மீனை. புடி. பைத்தியக்கார கூட தான் நீ பிடிக்க வந்திருக்குப்பா. என்னத்த புடிச்சு கிழிக்கல. ஒண்ணுமே வரல. மீன் இல்லாத இடத்துக்கு ஏன் கூப்பிட்டு வந்த? மீன் இருக்கிற இடமா போவோம். ஐயோ அந்த ஆளுக்கு மீன் அந்த காட்டுக்குள்ள போய் பிடிக்குமா? காட்டுக்குள்ள மீன் இருக்கா? காடை கவுதாரி எல்லாம் இருக்கும். அது நல்லா இருக்கும். நீ மீன் பிடிக்க வந்தியா இல்ல காடை கவுதாரி பிடிக்க வந்தியா? மீனை புடியா. நீ நல்லா குனிஞ்சு பிடிச்சாதானே எல்லாம் தெரியும். எல்லாம் தெரியுமா? மீன் போறது நல்லா இதுல வந்து மாட்டும். ஐயோ வந்துட்டாயா? யாரு? என் புருஷன். உன் புருஷன் ஃபாரின்ல இருக்கான்னு சொன்ன. வந்துட்டானே. ஃபாரின்ல நான் யூரின் போக போனேன். அட அறிவு வேணாம். இப்பதான் உன் புருஷனா? இதாயா உனக்கு அறிவு இல்ல உனக்கு? ஏய் இங்க என்ன வேணா பூத்து அடிச்சிருக்க? மீன் பூத்து அடிக்கல. மீன் பிடிக்க வந்தேன். ஏன் மீன் மார்க்கெட்ல இல்லையா? அவங்க சின்னதா இருக்கு. நாட்டு மீன் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு உங்க வீட்டுக்கார அம்மா சொன்னாங்க. என்ன மீன்? நாட்டு மீன் சாப்பிட்டா. இங்க பாரு. நீ யாரு? யாரால கூட்டிட்டு மீன் பிடிக்க வந்திருக்க? எல்லாமே எனக்கு தெரியும்.
உன் வேலை உள்ள எனக்கு தெரியும். யோ இந்த வேலையை நீ பணம் வச்சு அனுப்ப அனுப்ப கடல் மீன் வாங்கி சாப்பிட்டா உடம்பு வீணா போயிடுச்சு. ஏய், நாட்டு மீன் சாப்பிடும். இங்க பாரு ஒரு நிமிஷம் ஐயோ செத்த நீ போன பேசிட்டு வா, நாங்க இங்க மீனை பிடிச்சிடறோம். எதியா வர்றேன் அவரு அவன் கூப்பிட்டு வந்துருவியா? அங்க குட்டி மீனா இருந்துச்சியா? அவன் கூப்பிட்டு வந்துருவியா நீ? இருப்பா சின்ன சின்ன மீனா இருந்துச்சு. எதுக்கு பெரிய வரலாம்? மீனா பிடிக்கல. பெரிய மீனா? பெரிய மீன் பிடிக்கிறப்ப நீ வீட்டுக்கு போ, நான் மீனை பிடிச்சு நல்லா வறுத்து கொண்டு வரேன். மீன் என்ன பிடிக்கவே இல்ல, உனக்கு அதுதான் அறிவு கொண்டாடி எடுத்து வந்திருக்க மீன் பிடிக்க. ஐயா. செத்த நிலமா செத்த ட்ரை பண்ணுமா என் கூட. இந்த சொட்டையும் கூட இங்க கூத்து வச்சிட்டு இருக்க. மீன் பிடிக்க என்னது வந்தீங்க. யூரின் போயிட்டு வர மாதிரி சொல்ற, பாரின் தானே போயிட்டு வர, லேட்டா தானே வரணும், தப்புன்னு வந்து நிக்கிறா. உங்களை எல்லாம் நம்பி சம்பாதிக்கணும், குடும்பத்தை காப்பாத்தணும் பாரு போகணும் ஐயா. இப்ப என்ன பண்ணிட்டா? என்ன பண்ணல? என்ன ஒண்ணுமே பண்ணல. ஆபீஸ்ல கையெழுத்து போட்டீங்களா? நான் கையெழுத்து போறதை கேட்டேன். நீ மயக்க வேண்டாம், வீட்டுக்கு போ. போ வீட்டுக்குன்னு. போக மாட்டேன். எதுக்குப்பா? அட மீன் ஆசைப்பட்டுருச்சியா? அவன் கூட மீன் எப்படி பிடிக்கணும், அந்த மீன் எப்படி பிடிக்கணும் எனக்கு தெரியும். நீ கிளம்பு, கிளம்புடின்னு. யோ மீன் கூட பிடிச்சிட்டு பிடிக்கலையா? இவங்க கூட பிடிச்சுக்கிறாயா? ஐயா தொட்டு தாலி கட்டி 10 வருஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். ஐயோ நான் தொடாம என்னமே பண்ணலாம்னு நினைச்சேன். என்னது நீ தொட்டு பண்ணிட்டு நான் தொடாம பண்ணலாம்னு நினைச்சேன். யோ, மீன் அங்க இருக்கும்போது ஏதாவது பேசிக்கிட்டு இருக்க? வீட்டுக்கு போ. பாத்தியா உனக்கு தெம்பு வந்துருச்சியா? பாத்தியா? பெரிய மீனா புடிச்சிட்டு நான் பெரிய மீனை புடிச்சு வறுத்து கொண்டு வரேன். போ யோ, நீ போ கொண்டு வர. நான் ஹெல்ப் பண்றேனே. இல்லப்பா அந்த மீனை நீ பிடிக்க கூடாது. 3 பேர் சேர்ந்து பண்ணலாம். என்னப்பா 3 பேர் சேர்ந்து பிடிக்கலாமே. இது என்ன? இந்த ஐடியா நல்லா தானே இருக்கு. உங்க வீட்டுக்கார அம்மா தானே சொன்னாங்க என்ன சொன்ன? 3 பேர் சேர்ந்து. இந்தா நீ ஒரு சேர்ந்து பக்கம் பிடிச்சுக்கோ. ஆமா சேர்ந்து பிடிச்சா நல்லா தான் இருக்கும். சேர்ந்து பண்ணா நல்லா இருக்கும். என்ன அது? யோ 2 பேரும் ட்ரை பண்ணி 1 மணி நேரம் ஒரு மீனுக்கு வழி இல்ல. இப்ப ஒண்ணு மாட்டுங்க வந்தீங்கன்னா இப்ப 3 பேர் பிடிச்சினா இப்ப நான் பிடிக்கிறையா? நீ போவல. நம்ம பண்ணலாம், சேர்ந்தே பண்ணலாம். நம்ம வீட்ல பண்ணிக்கலாம். போ. அவங்க தான் ஆசைப்படுறாங்கல்ல, ஆசைப்பட்டு நிறைவேற்றணும். நான் நிறைவேத்துறையா? என்னைய பிடிக்கணும். மீன் பிடி பிடி பண்ணமா. யாரோட யாவ கொண்டாட்டினே எனக்கு தெரியாதுயா. யோ மீன் பிடி நெறி நான். யோ என்ன பண்றா? நான் வரேன். உன்னைய குறைய விழுக்க மாதிரி. நல்லா அலசிட்டு போறியா? அடுத்து உன் முன்னாடியா? அடுத்து உன் முன்னாடியா? ஏற்கனவே உள்ள கூட்டி வந்து குளத்துக்கு மீன் பிடிச்சா இன்னொரு பொம்பளை சோளக்காடுல கூட்டி போயிட்டு ஏயா நான் எங்கங்க எவன் லிட்டர் போறேன்னா அங்க நீ வந்துருவியா? உங்க வேலையா? யோ வேஸ்ட் கூட நான் போறேன். போயா கொண்டாட்டி காத்து நிக்கிறா. பாரில இருந்து வந்து ஏக்கத்துல இருப்ப போ. ஊர்ல ஒரு பொம்பளை வருது இல்ல. பிரச்சனை அப்புறம் பாத்துக்கலாம். சோளக்காடு, கம்மங்காடு, மாங்காடு, குளம். உனக்கு திறமை தான், நீ இட்டுட்டு போயா. பாரில இருந்து வந்து நீ 1 வருஷம் வீட்டுல தானே கிடக்க போற. அப்புறம் என்ன நீ இட்டுட்டு போ. உன்னை கூட்டிட்டு போக முடியுமா? என்கிட்ட ஒண்ணு கூட்டிட்டு வர வேணாம். நீ ஜாலியா எங்க ஒண்ணு இட்டுட்டு போய் இந்த மாதிரி உன்னை அந்த ஏரியா போயிட்டு பார்த்தேன். அங்க போய் கொண்டாட்டி எப்படி வந்து நான் இங்க இருந்து மீன் பிடிக்கிறேன். பெரிய மீன் பெரிய மீன் பெரிய மீன் உங்களை நம்பி வந்து இந்த பையன் வந்து கெடுத்துட்டான் பாரு. மீன் அந்த மீன் இருக்காது பாத்துக்க. பெரிய மீன் பிடிக்கிறான். பெரிய மீன். நாங்களாம் மீன் இல்லாம எல்லாம் பண்ணுவோம். பண்ணுங்க. பெரிய மீன் பெரிய பெரிய மீன். போயாச்சுங்கண்ணா நான் வேஸ்டான அடி உனக்கு அறிவில்லை உனக்கு. அவன் கூப்பிடறான், கிளம்பி வர்றேன் இங்க மீன் பிடிக்கும். நான் கூட வந்ததான் நீ பாத்துருக்கா. யாராரு கூட போனாலும் யாருக்கு தெரியும். என்ன சொன்ன?